ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அயான் அண்ட் மாம்ஸ் வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். காடை சுக்கா இல்லைனா கிரேவி இப்படினால சொல்லலாம். இதை நான் ஆல்ரெடி கம்யூனிட்டிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி ஃபார் த டிலே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 காடை எடுக்கிறதுனால கொஞ்சமாக தான் மசாலாஸ், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக காடை செய்கிறதா இருந்தால் இது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும். இப்போ நான் இதுக்கு 2 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சமையலுக்குமே வெங்காயம், தக்காளி வதங்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா பொறுமையாக வதங்க விடுங்க. நல்ல வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த கலர் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 சின்ன வெங்காயத்துக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு எல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம டிஷ்ஷோட ஹீரோ காடை இறக்கிடலாம். அதையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போது எந்த மசாலாஸும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெய், வெங்காயம், தக்காளியிலேயே இந்த காடை நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் கரம் மசாலா, பெப்பர், அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா மசாலாஸோட அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த எண்ணெயிலேயே. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எண்ணெயிலேயே வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், அதுதான் கேர்டு. கண்டிப்பாக நீங்கள் கேர்டு ஆட் பண்ணிக்கணும். இது 1.5 டேபிள் ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேர்டு ஆட் பண்ணுறதுனால நல்லா இந்த கறி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணும்போது கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு இப்போ கறி வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இன்னும் கூட. இல்லை உங்களுக்கு ட்ரையாக கொஞ்சம் சுக்காவாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வேக விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பரான நம்மளுக்கு காடை சுக்கா இல்லைனா கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. இப்போது சில பேர் செட்டிநாடு ஸ்டைலில் எல்லா மசாலாஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்க மசாலாஸ் மட்டும்தான் வச்சு ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காடையில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம பிராய்லர் கோழியை விட இந்த காடையில் அவ்வளோ சத்து இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகுங்க. பிராய்லர் கோழிங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காடையை சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.